வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். இன்னைக்கு அறிவு சண்முகத்தோட தங்கச்சிக்கு எல்லாத்தையுமே பயங்கரமா கலாய்ச்சி தள்ளுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ட பேரை வச்சு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சண்முகம் பயங்கர கோவம் வந்து சண்டை போடுவாருன்னு பார்த்தா பயங்கரமான ஷாக். அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இசக்கி கண்ணி 2 பேரும் பால் குடம் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த பால் குடத்தை முருகனுக்கு கொடுத்துட்டு அபிஷேகத்துக்காக நின்றுட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு கண்ணை திறக்குறாங்க. ரத்னா முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. அறிவு அதை பார்த்தோன்னே கடுப்பாக்குறாங்க. ஹாய் அப்படின்னு சொல்றாரு. அறிவு முறைச்சு பாக்குறாங்க. ஐயோ, மனசுக்குள்ள ஏதோ திட்டிட்டு இருக்கா போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பூசாரி வந்து எல்லாரும் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆனா ரத்னாவே பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு, ஜொல்ல விட்டுட்டு இருக்காரு. அறிவு எல்லாத்துக்கும் தீபாரதனை காமிச்சிட்டு அர்ச்சனை பண்ண தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து நம்ம இசைக்கு கிட்ட கொடுத்துட்டு பஞ்சாமிர்தம் வச்சிருக்கேன், அப்புறம் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு குருக்கள். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே கிளம்பணும்னு என்னது கிளம்பிட்டாங்க, கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல போல இருக்கே நமக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே, என்ன தம்பி எங்கேயோ பாத்துட்டு இருக்கிறீங்க, தீபாரதனம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எடுத்து திருநீரை வச்சுக்கிட்டு, என்ன குருக்கள் என்ன தெரியலையானோ அப்படின்னு கேக்குறாரு. உங்க பையன் சுந்தரமூர்த்தி எப்படி இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அவன் நல்லா தான் இருக்கான், நீங்க யாரு? சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடுறப்போ உங்க பையன் மண்டைய உடைச்சு பாருங்க, சேம் அதே அறிவழகன் தான். டே அறிவு, எப்படிடா இருக்கு? உங்க சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்களா சொன்னாங்க. ஆமா, டிரான்ஸ்பர் வாங்கினா இங்க வரக்கூடாதா, அதுதான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அறிவு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இந்த ஊருக்கு வந்துட்டா அம்பி, இனிமேல்னாச்சு யார் மண்டையும் உடைக்காம ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீ அட்வைஸா? ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்றாரு குருக்கள் கிட்ட அறிவு. அதுக்கப்புறம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குருக்கள் உள்ள போயிடுறாங்க. ஏடா இது, இந்த ரத்னா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பூ கொடுத்துருப்பாரு குருக்கள். அதை காதுல வச்சுக்கிட்டு அப்படியே தேடிட்டு வர்றாரு. இனி இவ்வளவு வேற தேடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு அறிவு. அடுத்தது சண்முகத்தோட குடும்பத்தை காமிக்கிறாங்க. சண்முகம் அவங்க குடும்பம் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. பரணி கிட்ட சொல்றாரு, வைகுந்தம் இந்த பிரசாதத்தை எல்லாத்துக்குமே பங்கிட்டு கொடுமா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தேங்காய் பழம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போன் கால் வருது முத்துப்பாண்டிக்கு. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாரு முத்துப்பாண்டி. சரி, அவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டல, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு சர்வால் சேர்த்திட்டா அப்படின்னு முப்படாதே சொல்றாரு. சரி அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு என்னாச்சு மாப்பிள அப்படின்னு கேக்குறாரு வைகுண்டம். சரக்கு கடையில சண்டை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது சராய் கடையிலையா அப்படின்னு கேக்குறாரு சண்முகம். ஆமா, 2 பேரும் சண்டை போட்டு கத்தியில குத்திக்கிட்டானுங்களாமா, நான் போயிட்டு வந்துடுறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மாமா விரதத்தை முடிச்சுட்டுனாச்சு சாப்பிட்டுட்டு போலாம்ல மாமா அப்படிங்கிறாங்க இசக்கி. இல்ல பால் குடம் தான் எடுத்தாச்சுல, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு முத்துப்பாண்டி. அதுக்கப்புறம் நம்மளும் கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறாங்க பரணி. இல்லடி கொஞ்ச நேரம் போற, நான் போய் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு அங்க இருந்து போய் தீர்த்தத்தை வாங்கிட்டு வர்றாங்க. ரத்னா கரெக்டா வந்து இடிக்கிற மாதிரி வர்றாரு. ஆப்போசிட்ல வர்றாங்க ரத்னாவும் அறிவும் இடிக்கிற மாதிரி வந்தோடனே கோவம் வந்துடுது ரத்னாவுக்கு. என்ன கொஞ்சம் கூட அறிவில்லையா, நீங்க ஒரு டீச்சர் இப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, நான் பாட்டுல சிவனேன்னு வந்தேன், கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன், நீ என்னடானா இடிக்கிறேன்னு வர, எப்ப பார்த்தாலும் டீச்சர்னே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. கோவம் வந்து ரத்னா போறாங்க. முருகக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி திரும்பி எதுக்கு மறுபடியும் ஸ்கூல்ல வச்ச பட்டப்பேரை கூப்பிடுற? இல்ல, நான் முருங்கக்கா குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கணும், அப்படியே 2 முட்டையும் வாங்கணும், அதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா முட்டை கண்ணி முருங்கக்கான்னு கூப்பிடுவாங்களாமா. ரத்னா அது மாதிரி ஒரு கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காரு. ஸ்கூல்ல என்ன முட்டைக்கண்ணி முருங்கக்கான்னு கூப்பிடுவேல, அதை கிண்டல் அடிச்சுதான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க வீராய் கனி 2 பேரும் வர்றாங்க. இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க ரத்னா கிட்ட. இது எங்க ஸ்கூலுக்கு வந்த டீச்சருக்கா அப்படின்னு கனி சொல்றாங்க. புதுசா சேர்ந்திருக்காருன்னு சொல்றாங்க. அப்பயே நண்டி எப்படி இருக்க, என்னக்கா இது ஸ்கூல்ல வச்ச பட்ட பேர்ல எப்படிக்கா இவருக்கு தெரிஞ்சது? ஹலோ அதை நான் சொல்றேன், உன்னோட பேரு நண்டு, உன் தங்கச்சி இருக்கால இசக்கி, அவ பேரு வண்டு அப்படின்னு சொன்னோன்னு எப்படி தெரியும் அப்படிங்க, அந்த பேரை வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்றாரு அறிவு. இத பார்த்துட்டு கனி சொல்றாங்க, என்ன சார் இது, எங்க குடும்பத்துக்கே பட்ட பேர் வைப்பீங்களா? அடடா, உனக்கு மட்டும் எந்த பட்ட பேரும் இல்லையே. என்ன பேர் வைக்கலாம்? தகர டப்பான்னு வைக்கலாம், நெளிஞ்சு போன தகர டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு அழுக வந்துடுது கனிக்கு. அக்கா, இந்த பட்ட பேரை கேட்டா எங்க ஸ்கூல்ல எல்லாம் எனக்கு மானமே போயிரும்க்கா, இருங்க என் அண்ணன் இங்கதான் இருக்காரு, நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. என் அண்ணன் வந்து உங்களை என்ன பண்றாங்க பாருங்க அப்படின்ட்டு கனி போறாங்க. பாரு, என் அண்ணன் வந்து உன்னை தம்சம் பண்ண போறான் அப்படின்னு ரத்னாவும் சொல்லிட்டு இருக்காங்க.
நீ அழுகிறத பார்த்தா நிஜமானே உனக்கு இந்த பேரு ஆப்டா இருக்குது. நீ தகர டப்பா மாதிரியே இருக்கு உன் மூஞ்சி அழுகிறப்பா அப்படின்னு வேற கிண்டல் அடிக்கிறாரு. அறிவு சொன்னதை கேட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போறாங்க. கனி போய் சும்மாலாம் இல்ல, பரணி, சண்முகம், பையன் எல்லாம் வர்றாங்க. இவரு தானே என்ன பட்டப்பேரு வச்சு கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி கனி சொல்றாங்க. பாக்குறாரு, பார்த்துட்டு டேய் வெள்ளக்கட்டா அப்படின்னு சொல்றாரு. டே மம்புட்டியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா வெள்ளக்கட்டாங்கிறது பட்டப்பேரு, அறிவழகனுக்கும் மம்புட்டியாங்கிற பட்டப்பேரு சண்முகத்தை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவன் யாரு என்ன ஏதுன்னே தெரியல. வைகுண்டத்துக்கு முழிச்சிட்டு இருக்காரு. அப்பா இது யாருன்னு தெரியலையா? போஸ்ட் மாஸ்டர் ரங்கராஜ் இருக்காருல, அவரோட மகன் அறிவழக. அட்ட அவனா நீ எப்படிப்பா இருக்கிற? காட்டா மாதிரி சுத்திட்டு இருப்ப அப்படின்னு. அப்பா இப்பயும் இப்ப அப்படிதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரத்னா சொல்றாங்க. அதுக்கு அறிவு சொல்றாரு, இங்க இருந்து அராத்தா போன நானு அறிவியல் வாத்தியரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ரத்னா, இவரு நம்ம ஸ்கூலுக்கா வந்திருக்கிறான்? ஆமா அண்ணன். அட நம்ம ஸ்கூலுக்கு வாத்தியாரா வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சண்முகம். இசைக்கு சொல்றாங்க, அண்ணன் அக்காவுக்கு சின்ன வயசுல லவ் லெட்டர் கொடுத்தாரே அவரு தானே இவரே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்லும் போதே, ஐயோ சாமி அதுக்கு தானே இங்க பாரு அட்டி பின்னி எடுத்துட்டாருல அப்படின்னு சொல்லி மாஸ்டருக்கே மார்க் போட்டிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த காயத்தோட தழும்ப காமிக்கிறாங்க. அண்ணன் எப்படி போட்டு அடிச்சிருக்கேன் அண்ணன், எப்படிண்ணே அடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க கனி. அண்ணன் அடிச்சே காமிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாரு சண்முகம். ஐயோ வேணாம் சாமி, இந்த அன்பே போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அறிவு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. சண்முகம் சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. பயங்கரமா அழுதுகிட்டே வர்றாங்க. அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க. ரத்னா சைக்கிள்ல வந்த சண்முகம் அப்படியே சைக்கிளை தூக்கி கீழே போட்டுட்டு என்னாச்சு என்னன்னு ஓடி வந்து கேக்குறாரு. எனக்கு ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. யாருன்னு கேக்குறப்போ நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வந்து நிக்கிறாரு அறிவழகனா. அவரை போட்டு தம்சம் பண்றாரு. அப்பையும் கூட ஐ லவ் யூ ரத்னா, ஐ லவ் யூ ரத்னா தான் சொல்லுவாரு. அடிச்சு தொடர்த்தி விட்டுறாரு சண்முகம். இந்த பிளாஷ்பேக் முடியுது. சண்முகம் சொல்றாரு, இன்னொரு விஷயத்த நான் சொல்லட்டுமா? அத்தனை அடி நான் அடிச்சோ ரத்னா ஐ லவ் யூ தான் சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா போதும் நிறுத்துங்கண்ணா அப்படின்னு ரத்னா சொல்றாங்க. அதுக்கு பரணி சொல்றாங்க, ஏய் இதெல்லாம் சின்ன வயசுல நடந்ததுடி, இவ கேட்கறதுக்கு ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதுனீங்க அப்படின்னு வீரா கேக்குறாங்க. ஏய் சும்மா இருடி அறிவு, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ரத்னா, ஏய் சும்மா இரு ரத்னா, இதெல்லாம் ஒரு ஜாலி தானே, அறிவு நீங்க சொல்லுங்க அப்படின்னு பரணி சொல்றாங்க. அறிவு சொல்றாரு, இங்க பாரு தகர டப்பா அப்படின்னு. ஆனா பாருனே என்ன தகர டப்பானே சொல்றாரு அப்படிங்கிறாங்க கனி. ஏ அவன் தகர டப்பான்னு சொன்னா நீ வெள்ளக்கட்டான்னு சொல்லு. சூப்பர்னா அதே மாதிரி சொல்ற, சொல்லுங்க வெள்ளக்கட்டான் சார் அப்படின்னு சொல்றாங்க கனி. இப்ப நான் சொல்றேன், அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்ததுன்னா, அன்பே ரத்னா, நீதான் என்னோட கோவில் பட்டி கடலை மிட்டாய், உன்னை நினைச்சாலே அப்படி எனக்கு இனிக்குது. என்னதான் நீ அருப்பு கோட்டை மிளகா வத்தல் மாதிரி கோவப்பட்டாலும் எனக்கு நீ எப்பயுமே சில்லு கருப்பட்டி தான். உன் கண்ணு 2 வெட்டி வச்ச தேங்காய் சில்லு மாதிரி இருக்கு. அதுவும் உன் முகம் இருக்கே நீல சுட்ட அதிரசம் மாதிரி சும்மா வட்டமா இருக்கும். அவர் கவிதை சொல்ல சொல்ல எல்லாத்துக்கும் பயங்கர சிரிப்பு. ஆனா கடுப்புல இருக்காங்க. ரொம்ப ஷேமா இருக்கு ரத்னாக்கு. இங்க பாரு ரத்னா, நீ தான் என்னைக்குமே நான் குடிக்கிற டொரினா, என் சத்துனா நீ தான் என் ரத்னா அப்படின்னு சொல்றாரு அறிவு. எல்லாரும் வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கடுப்பான ரத்னா ஸ்டாப் ஆயிட்டு, அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா நீங்களும் எல்லாம் அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் அறிவு இல்லையா? ஏன் அறிவு, அவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா நீ ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டாமா? லேட் ஆச்சுல கிளம்பு. அக்கா விடுக்கா, முழுசா கேட்டுட்டு தான் போலாமேக்கா அப்படின்னு கனி சொல்றாங்க. ஏண்டி உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ என்ன கிளம்பாம இருக்க, கிளம்பு போ அப்படின்னு சொல்றாங்க ரத்னா. இந்தாருடா ரத்னா டீச்சருக்கு கோவம் வந்துருச்சு, எல்லாரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அறிவு சொல்றாரு, பிரின்சிபலே இங்க இருக்காங்க, டீச்சர் போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கட தங்கிட்டு இருக்கா அப்படின்னு வைகுண்டம் கேக்குறாரு. இங்க இருக்க புலிக்கொட்டை கொட்டாய்க்கு மேல ஒரு ரூம் இருக்கு, அங்கதான் தங்கிட்டு இருக்கேன். அப்ப தண்ணி சொத்துக்கு என்னடா பண்ற? பைப்ல தண்ணி வருது, சோத்துக்கு ஹோட்டல் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சண்முகம் சொல்ற, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போ, ஒரு நாளைக்கு வாடா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டீங்களா, அடிக்கடி கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இசக்கிய கூப்பிட்டு நான்வெஜ்ஜா நிறைய சமைச்சு வை, நான் வந்து ஒரு கட்டு கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்றாங்க இசக்கி. இன்னொரு விஷயத்த ஆனா இசக்கி சொல்றாங்க, நீங்க வர்றப்போ எனக்கு முன்னாடியே சொல்லிருங்க, வகை வகையா செஞ்சு வச்சிடறேன். ஆனா அதே சமயம்
என்ன வண்டுன்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோத்துல வயித்து கலக்கிற மாத்திரையை கலந்து வச்சிருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இசைக்கு சொன்னதை கேட்டோடனே, ஆத்தாடி சோறு போடுற கைய சொரிஞ்சு விடுறதுக்கு எனக்கு என்ன ஆசையா என்ன, ஒண்ணு மட்டும் நானு வண்டுன்னு கூப்பிட மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிடுறாரு. அறிவு சொல்றாரு. அதுக்கப்புறம் அறிவு அங்க இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. எதுக்குன்னா அவனுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறீங்க, ஏன்னா இப்படி பண்றீங்க அப்படின்னு ரத்னா கேக்குறாங்க. அட நீ வேற, அவனே ஒத்தக்கரங்கா சுத்திக்கிட்டு இருக்கா, சாப்பாடு ஓட்ட ஒண்ணும் தப்புல விடு அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. பரணி கேக்குறாங்க, யாரு இவரு ஒளிவு மறைவு இல்லாம பேசுறாரு? நீ சொல்றது கரெக்ட் தான், இன்னமும் அவன் ஒளிவு மறைவு இல்லாமயே பேசிட்டு இருக்கான். இது தெரியாம நானும் அப்பனும் சேர்ந்து அவங்க அப்பனையும் இவனையும் அடிச்சு போட்டான். ஆக்சுவலா அந்த லவ் லெட்டர் கொடுத்த விஷயத்துல சண்டை வந்து அறிவோட அப்பா எல்லாத்தையுமே போட்டு அடிச்சிருக்காங்க. சண்முகத்தோட அப்பாவும் சண்முகம் ரெண்டு பேருமே இத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வைகுந்தம் சொல்றாரு, விடல, அதுக்கு பரிகாரமா அவனுக்கு வயிற்று பசி ஆத்திட்டு போறான், அவ்வளவுதான் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே சோதர பாண்டி உட்காந்துட்டு இருக்காரு. கூட அவங்க அக்காவும் சனியன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன முத்துப்பாண்டி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல, என்ன விஷயம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சௌந்தர பாண்டி சொல்றாங்க, அதெல்லாம் பாசமுக்கா பாசம், அவங்க அம்மா மேல பாசமே இல்லாம இருந்தா, அவங்க அம்மைக்கு அடிபட்டோன்னு இந்த ரத்தத்தை பார்த்தோன்னே எப்படி பாசக்கார பையனா மாறினா, அதே மாதிரிதான் எனக்கு அடிபட்டு ரத்தத்தை பார்த்தோன்னே பாசக்காரன பையனா மாறிட்டான் அப்படின்னு சௌந்தர பாண்டி சொன்னோன்னே பாண்டியம்மா சொல்றாங்க, ஆமாண்டா சௌந்தரம், சும்மா நீ விட்டுறக்கூடாது, நீ இத சாக்கா வச்சு உன் வழிக்கு கொண்டு வர பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாக்கா, அதைத்தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க முத்துப்பாண்டி வர்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.